அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 23/7/2024 ஆடி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துதியை திதி 10:33 வரை, அதற்கு மேல் திருதியை திதி, அவிட்ட நட்சத்திரம். இன்றைக்கு ராகு காலம் காலையில் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9லேருந்து 10:30 வரை, நல்ல நேரம் 10:45 to 11:45, 4:45 to 5:45 சாயங்காலம். இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் காலையில் 9:20 வரை மிதுன ராசி, அதற்கு மேல் கடகராசி. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலர் அல்லது டபுள் கலர். சாப்பிட்றது துவரம் பருப்பில் செஞ்சது, சாம்பார் அல்லது டால், அந்த இதை வச்சு சாப்பிடலாம். நண்பர்களே, இப்பொழுது அந்த சூரியன் ஒவ்வொரு வீட்லேயும் நின்னா என்ன பலன்கள்ங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு வரோம். இன்றைக்கு சூரியன் 3ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் 3ஆம் வீட்டில் இருந்தால் அவர் மிகுந்த தைரியமுடையவனாக இருப்பார். அவர் நல்ல புத்திசாலியாக விளங்குவார். ஓரளவு கல்வியிலையும் வல்லவராக இருப்பார். அதே மாதிரி பேரு புகழ் உடையவனாக விளங்குவார். அதே மாதிரி காசு சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம் இருக்குது. அதே மாதிரி நல்ல சுறுசுறுப்பு, வெரி வெரி ஆக்டிவ், பயங்கிறது இருக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஓரளவு நல்ல பலன்களைத்தான் கொடுக்கிறது. அடுத்து 4ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ 4ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் அவருக்கு எப்போவுமே ஏதோ ஒரு கவலை மனதை அரைச்சிக்கிட்டே இருக்கும். மனக்கவலை நிறைந்தவராக இருப்பார். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் வெளிநாட்டில் கூட நல்ல புகழோடு இருக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி அந்த ரிலேஷன்கிட்ட கெட்ட பேர் தான். ரிலேஷனுக்கு இவர் பிடிக்காது, இவர் படாபட்டுன்னு பேசிடுவார். ஸோ அந்த சிற்றத்தினர்கிட்ட வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவர். ஆமாம். அதே சமயத்தில் ரொம்ப ஷார்ப்புன்னு சொல்லுவாங்களே, புத்தி கூர்மை உடையவராக இருப்பார். அதாவது அவர் அடிக்கடி மற்றவங்கக்கிட்ட சண்டை போடுவார். அதாவது வெளிப்படையான காரணங்கள் ஒன்றும் இருக்காது, ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பவராக இருப்பார். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்பப்போ பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். சரீர சுகம் குறைந்தவராகத்தான் இருப்பார். அதே மாதிரி வேதாந்த மனப்பான்மை, வேதாந்தம் நல்லா தெரியும். வேதாந்த மனப்பான்மை முடியாது, எல்லாம் அவன் செயல், எல்லாம் நன்மைக்கு, போன ஜென்ம பாவம் புண்ணியம் அப்படின்னு வேதாந்த சிந்தனை உடையவராக இருப்பார். அதே மாதிரி ஜெயிக்கக்கூடியவர், வெற்றி வீரர். இது 4ஆம் வீட்டுக்கு உண்டான 4ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் நடக்கக்கூடிய பலன்கள். நாளை 5-6 நாளை பார்க்கலாம். இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. நிலம், அதை வாடகைக்கு விட்டுருக்கீங்களோ, லீஸுக்கு விட்டுருக்கிறீங்களோ, அல்லது ஏதோ அதன் மூலம் பணம் வருகிறது. அதே மாதிரி அந்த கூட பிறந்தவங்களோட ஒரு சுமூக உறவு தான். வீட்டை நல்ல சுத்தமாக மெயின்டைனாக இருக்குது. அதே மாதிரி சகோதரிகள் கூட பிறந்த பெண்கள், அக்காவோ தங்கச்சோ இருந்தால் அவங்களால பிரச்சனை தான். இப்போ ஆண் உடன்பிறப்புகளால் நன்மை சுமூகமாக போனால் கூட பெண் உடன்பிறப்பினால் பிரச்சனை தான் வருகிறது. தொழில் ஓரளவு நல்லபடியாகவே நடக்கிறது. அடுத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசியை பார்க்கலாம். வியாபாரம், நட்பு, மனைவியுடனான உறவு எல்லாமே ஓரளவு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் அதிக வேலைப்பளு, அதிகமான வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி அந்த மீடியேட்டர்ஸு, ரெக்ரியேஷன் கிளப் வச்சு நடத்துகிறவங்க, இந்த மாதிரி அதை மேடை பேச்சாளர்கள், அதாவது
வெள்ளைக்காலர்னு சொல்லுவாங்க இல்லையா, உடம்பில் வேர்வை கூட வராத அளவுக்கு உட்காந்துக்கிட்டு பெரிய அளவுக்கு முதலீடாமல் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்ல வாய்ப்பு வருது, நல்ல மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. கடன் தொல்லையிலிருந்து கொஞ்சம் ஓரளவு தப்பிச்சுருந்தீங்க. கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்ட்டு சேஞ்ச் வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கிறது. ஆமாம், வீடு வாகனம் போன்றவர் இதை வந்து வாடகைக்கு விட்டுருக்குது, வாடகை பணம் கரெக்டாக வந்து சேர்ந்துருது. அதே மாதிரி வந்து பண வரத்து ஓரளவு பரவாயில்லை. மனைவி வந்து கொஞ்சம் கோபத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்களோட கோபம் இன்னும் குறையவில்லை. அடுத்து கடகராசி. அதே மாதிரி வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து அந்த ஹையர் எஜுகேஷன் போயிருக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. குடும்பத்தில் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழலில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவருக்கு எக்ஸ்ட்ரா பண வரவு. அடுத்தால வந்து மனசில் மாத்திரம் கொஞ்சம் பயம் உணர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. நூதன வீடு வாகனம் வாங்குகிற யோகம் வந்து வந்துடுச்சு, பணம் கூட ஏற்பாடு பண்ணியாச்சுது. அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங், போலீஸு, மிலிட்ரி, டிரான்ஸ்போர்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் வந்து நன்றாக இருக்கிறது. அடிக்கடி வந்து பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அடுத்து கன்னியாராசி. சின்ன ஸ்மால் ட்ராவலிங் ஜேர்னி உண்டாகிறது. இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். உங்களது முயற்சி கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்க போகிறது. அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து அவரோட அந்த வந்து டாமினண்ட்டான பேச்சு, அதிகாரப்படுத்துறது மாதிரி குறை சொல்கிற பேச்சு வந்து உங்களை கொஞ்சம் கோவப்பட வைக்கிறது. அப்பா மேலே கொஞ்சம் மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்கிறது. அடுத்து துளாராசி. வந்த பணம் வந்து வேண்டாத வழியில் செலவாகிறது. சிறு விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் காலையில் முருகரை வணங்கி விட்டு செல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. மனசில் வந்து கொஞ்சம் ஒரு அயற்சின்னு சொல்லலாம், அது உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு கூட சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டகரமான நாள் இது. மனசில் வந்து கொஞ்சம் உற்சாகம் இருந்துக்கிட்டு இருக்குது. மனதிற்கினியவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு உங்கள் வீட்டுக்கு வராங்க, அவங்ககிட்ட நல்லா பேசி பழகிறதுல நேரம் போகிறதே தெரியலை. ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு கூட ஓரளவு பரவாயில்லை. பண வரத்து வந்து நன்றாக இருக்கிறது. தொழில் மூலம் வெளிநாட்டு வாய்ப்பு வந்து சேருகிறது. அடுத்து வந்து தனுசு ராசி. குழந்தை பாக்கியம் வந்து இன்னும் கிடைக்கல. ஜுரம், தலைவலி போன்ற உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் தொல்லையை கொடுக்கின்றன. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. உத்தியோகத்தில் கூட பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாட்ட கூட கெடுக்கிறதுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நேரம் கிடையாது. ஓகே. அடுத்து மகர ராசி. மனைவியோட வந்து வேண்டாத வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கண்ணில் வந்து சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆரம்ப கட்டத்திலே டாக்டர்கிட்ட போயிட்டு அதை சரி பண்ணியிருக்கிறீங்க. ஆரம்ப கல்வி பிரைமரி எஜுகேஷனில் உள்ளவங்களுக்கு வந்து எஜுகேஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டு போகுது. ஃபைனான்ஸ் ரொட்டேஷன், பண வரத்து நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. வீடு இடமாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி பிரச்சனை வந்து அப்படியே டெவலப் ஆகி அப்படியே பெருசாகிட்டு போகுது. நண்பரை பார்த்து அவற்றை வந்து உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்திருந்தீங்க. பணவரவு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வம்சத்தில் உள்ளவங்க தேவையான அளவு பணம் வருகிறது. ட்ரேடிங்கில் வந்து பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது. குடும்பத்தாரோட ஷார்ட் டூர் ஒன்று போகிறது மாதிரி முடிவு பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறீங்க. கொடுத்த வாக்குறுதியாக கஷ்டப்பட்டாது காப்பாற்றிடுறீங்க, சொன்னால் அதை மாறுறதில்லை. வீட்டை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அதாவது வந்து பேசும்போது பேச்சு மட்டும் சடனாக கோபமாக பேசுகிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை பேசும் தன்மையை மாற்றிக்கொள்ளுங்கள்.
நண்பர்களே, இத்துடன் அந்த ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.